ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கான சைடிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவிக்கு தேவையான காயெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. இந்த மாதிரி போட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை கலருக்கு குடைமிளகாய் அதே மாதிரி பெருசு பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிகப்பு கலர் குடைமிளகாய் அதுவும் பெருசு பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு, இது நான் நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இதையும் நல்லா பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டு செய்யும்போது இந்த கிரேவி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாவெலாம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலையை நான் ஊற வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு 4 முந்திரி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது 3 நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம் இது கூட. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து இந்த குடமிளகாயும் வெங்காயமும் கொஞ்சம் ஒரு பாதி அளவு மட்டும் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குடமிளகாயை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்து போகிற அளவுக்கெல்லாம் நம்ம வதக்கக்கூடாது. பாதி அளவு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம வெங்காயத்தையும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் பாதி அளவு நம்ம வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம்.
இப்போ அடுத்ததாக நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு பிறகு நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா மசாலாவெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்ச குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மசாலாவோட காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம காயெல்லாம் வதக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை. 1 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ 1 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு குடைமிளகாயெல்லாம் வச்சு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சாப்பாட்டுக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா சாதத்துக்கு கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நான் செஞ்ச இந்த உருளைக்கிழங்கு குடைமிளகாய் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.